அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மேசராசி அன்பர்களுக்கு ராகு கேது இந்த இறுதி கட்ட உங்களுடைய ராசிக்கு இந்த 100 நாட்கள் எந்த அளவுக்கு ஒரு மேன்மையான அற்புதமான பலன்கள் இந்த ராகு பகவானும் கேது பகவானும் கொடுக்க போகிறார். இதனால் நம்மளுடைய தொழில், குடும்பம், பண வரவு, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை எந்த அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம்ங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மேசம், அதாவது அக்னி தத்துவ ராசி, செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்ததுனால நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் விடாமுயற்சிகள்னால வெற்றி அடையக்கூடிய தன்னம்பிக்கையாளர்கள். அது மட்டும் கிடையாது, ஒரு விஷயம் கையில் எடுத்துட்டோம், ஆனாலும் பரவாயில்ல, ஆகாட்டியும் பரவாயில்ல, நம்மளுடைய முயற்சி கைவிடக்கூடாது, சக்ஸஸ் பண்ணியே தீரணும் அப்படிங்கிற ஒரு போராட்டமான ஒரு குணத்தால் நீங்கள் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை கொண்டவர்கள் தான் இந்த மேசராசியில் பிறந்தவங்க. அதே சமயம் ஒரு எல்லாருக்கிட்டையும் அன்பால் ஏமாறக்கூடியவங்க யாருன்னு கேட்டோம்னா அதுவும் இந்த மேசராசிக்காரர் தான். காரணம் என்னென்னா, சிலர் மனசில் ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு வெளியில் நடித்து மற்றவங்க கிட்ட சகஜமாக பேசி அவங்களுக்கு சாதகமான காரியங்களை வாங்கிக்குவாங்க. ஆனால் நம்ம மேசராசிக்காரர் எப்படின்னா, யதார்த்தமான குணம், எல்லாரையும் நம்பக்கூடிய ஒரு உள்ளம், அதே சமயத்தில் மற்றவங்களுக்கு ஒரு நல்லது செய்து அதனால் சில இடையூறுகளை சிக்கி அதனால் நம்ம ஒரு மன அழுத்தம் அடையக்கூடியவங்க யாருன்னு கேட்டோம்னா இந்த மேசராசிக்காரர் தான். ஏன்னா கடந்த காலத்தில் எத்தனையோ நம்ம சம்பாரித்தோம், எந்த அளவுக்கு நம்ம முயற்சிகள் எடுத்தோம், ஆனால் இன்றைக்கி எந்த மாதிரி இருக்கிறோம்னு பார்த்தோம்னா மற்றவங்கள வாழ வச்சது தான் நமக்கு ஒரு ஒரு முன்னால் நம்மளுடைய கண் பார்வைக்கு தெரியுதே தவிர நாம் நல்லா இருக்கிறோமா அப்படின்னு பார்த்துட்டோம்னா கண்டிப்பாக இன்றைக்கி நமக்கு கஷ்டங்கள் மட்டும்தான் மிச்சமாக இருக்குது. அடுத்தவங்களை நம்பினதுனால தான் நமக்கு ஏமாற்றங்கள். அதே சமயத்தில் எல்லா நாளும் தெரிஞ்சு நம்ம ஏமாளி ஆகிட்டோம் அப்படிங்கிற ஒரு வருத்தங்களோடு வாழக்கூடியவங்க இந்த மேசராசிக்காரருக்கு இனி வரக்கூடிய காலமாக நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்புகள் அமையுமா, கடவுள் நமக்கு சில சக்ஸஸான சில விஷயங்கள் நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயங்களை நம்ம சாதித்து ஜெயிச்சிருவோமா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் இருக்கக்கூடிய மேசராசிக்கு கண்டிப்பாக ராகு கேது, ஏன்னா இதனுடைய தாக்கம் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் பாவகத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. அதே சமயத்தில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் பாவகத்தில் பூர்வ புண்ணியாதிபதி ஸ்தானத்தில், அதாவது கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. இந்த காலகட்டம் ஒரு 100 நாட்கள்ங்க. இந்த 2026 டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் கணக்கு போட்டு பார்த்துட்டோம்னா இந்த காலகட்டம் நமக்கு எந்த அளவுக்கு ஒரு மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கும்போதுங்க, ராகு இந்த 9 நவ கிரகங்களிலே சாயா கிரகம்னு சொல்லுவோம். அது மட்டும் கிடையாதுங்க, ஒரு நிழல் கிரகம். இந்த ராகு அதாவது ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதமான ஒரு பிரம்மாண்டத்தை, ஒரு யோகத்தையும் கொடுக்கக்கூடியவர் இந்த ராகு கேது தாங்க. அதே சமயத்தில் சில பாதிப்புகளான, அதாவது பாதக ஸ்தானங்களில் உட்கார்ந்து, அதாவது சில தோஷங்களையும், அது மட்டும் கிடையாதுங்க, சில ஏமாற்றங்களையும் கொடுக்கக்கூடியது இந்த ராகு கேது தாங்க. ஏன்னா ராகு கேதுக்கும் அவ்வளோ ஒரு பவர் சக்தி இருக்குதுன்னு நம்ம சொல்லலாங்க இந்த நவ கிரகங்களையே. ஏன்னா ஒளி பொருந்திய சூரிய பகவானே அவரையே பார்த்துட்டோம்னா இந்த ராகு அப்படியே மறைக்கக்கூடிய, அதாவது நிழல் கொடுக்கக்கூடிய ஸ்தான பலத்தை உருவாக்கக்கூடியது இந்த ராகு பகவான். அப்பேற்பட்ட ராகு பகவான் 3, 6, 11ஆம் பாவகங்களில் அமரும்போது ஒரு அற்புதமான ராஜ யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவாருங்க. அதே சமயம் பாதக ஸ்தானங்களில் உட்காரும்போது எப்பேற்பட்ட ஒரு கோட்டீஸ்வர வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வேலையில் நம்ம அமர்ந்து ஒரு உத்தியோகம் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, அந்த இடத்துல தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி கடைசியில் நமக்கு சம்மந்தமில்லாத ஒரு மனக்குழப்பங்களை கொடுத்து சில இழப்புகளை சந்திக்க வைக்கிறதும் இந்த ராகு கேதுங்க. ஆனால் அப்பேற்பட்ட ராகு உங்களுக்கு 11ஆம் பாவகத்தில் இருக்கும்போது அற்புதமான ஒரு யோகத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். காரணம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ராகு 11ஆம் பாவகத்தில் அதாவது லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. இந்த லாபஸ்தானங்கிறது என்னங்க, அதாவது நமக்கு பணம் வரக்கூடிய விஷயங்கள், நமக்கு தொழில் ரீதியில் ஒரு முன்னேற்றங்கள், நம்ம என்னதான் உழைச்சி கஷ்டப்பட்டாலும் நமக்கு அதனால் சில பலன்கள் அமைஞ்சாதான் நாம் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு அர்த்தமாக இருக்கும். கடந்த காலங்களில் மேசராசிக்காரர் பார்த்தோம்னா நமக்கு வருமானத்தை விட செலவுகள் அதிகமாக இருந்தது. குடும்ப ரீதியில் பார்த்துட்டோம்னா
நல்லா போயிட்டு இருந்த சூழ்நிலைகள் ஏதோ ஒரு சம்மந்தமில்லாத சிறு சிறு பிரச்சனைகள் அது பெரும் மனக்குழப்பங்களை உருவாக்கி சிலருக்கெல்லாம் பார்த்துட்டோம்னா குடும்ப வாழ்க்கையில் சில பிரிவுகளை சந்திச்சுட்டு இருக்கிறோமுங்க. நல்லா போயிட்டு இருந்தது, அன்பால் எல்லாரும் பார்த்து நம்மளை பொறாமப்படுற அளவுக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். காரணம் என்னென்னா, மேசராசிக்காரர் காசு பணத்துக்கு விட கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க ஆச்சுங்களா. நம்மளை ஏதாவது மற்றவங்க ஒரு குறை சொல்லிடுவாங்களா, மற்றவங்களுக்கு முன்னால் நம்ம அதாவது தலகுனிவுகள் ஏற்பட்டுருமா அப்படிங்கிறதுனால பண ரீதியிலையும் சரி, நம்மளுடைய செல்வாக்கு ரீதியிலையும் சரி, சொந்த பந்தம் ஒரு 10 பேர்கிட்ட பழகக்கூடிய ஒரு பழக்க வழக்கங்களும் சரி, கண்ணும் கருத்துமாக இருந்து பொறுப்பான நிலைப்பாட்டில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தனக்கு இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு இந்த மேசராசிக்காரருக்கு தொட்டதெல்லாமே விரயமாக இருக்குது. பணம் வர்றது தெரியுதுங்க, எந்த பக்கம் போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. செலவுகள் சம்மந்தமில்லாமல் ஏற்படுது. அது மட்டும் கிடையாதுங்க, குடும்ப ரீதியில் பார்த்துட்டோம்னா சிறு சிறு சங்கடங்கள் பார்த்தோம்னா அது பெரிய அளவில் மன சஞ்சலங்கள் ஏற்படுது. இதனால் கணவன் மேலே மனைவிக்கு ஒரு வெறுப்பும், மனைவி மேலே கணவனுக்கும் அதாவது தன்னுடைய உண்மையான ஒரு அன்பான விஷயங்களை பேச முடியாத ஒரு சூழ்நிலைகளும் இதனாலேயே அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பரஸ்பரம் ஒரு அன்புங்கிறது சில பிரிவுகளை நோக்கி பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் சமீப காலத்தில் உருவானது. இது சிலருக்கு பார்த்தோம்னா 3வது மனிதர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம். சிலருக்கு பார்த்தோம்னா தசா புத்திகள் பாதிப்புகள் இருந்ததுன்னு வச்சுங்களேன். அதாவது பொருளாதார அடிப்படையில் ஆச்சுங்களா, நம்மளுடைய குடும்பத்தில் நமக்கு வேண்டிய நபர்களாலேயே தன்னுடைய குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் அவங்க சொன்ன வார்த்தையினால் தன் குடும்பத்தில் பெரிய அளவில் ஒரு பாதிப்புகளை ஏற்பட்டுருச்சு. இதனால் மன வருத்தம் மட்டும் கிடையாதுங்க, தன்னுடைய வேலையிலேயே இன்றைக்கி கவனத்தை செலுத்த முடியாத அளவுக்கு இன்றைக்கி ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கிறவங்க. படுத்த சரியான தூக்கம் வர மாட்டேங்குது, பல விஷயங்களை யோசிக்கிறோம், சரியாகத்தான் மனசுக்கு படுது, ஆனால் அந்த வேலையை நம்ம செய்யும்போது மறுபடியும் பார்த்தோம்னா அது தாமதங்கள் ஆகும். இன்றைக்கி முடிகிற வேலை நாளைக்குங்கிறது அடுத்த வாரம் மாத கணக்கில் டிலே ஆகுது. வர வேண்டிய பணமும் பார்த்துட்டா அதாவது நம்மளுடைய பணம் தான், வர வேண்டிய பணம் தான் வந்துடும் நம்பிக்கையோடு இருக்கிறோம். திடீர்னு பார்த்தோம்னா நாளைக்குங்கிறாங்க, கடைசியில் பார்த்தா அப்படியே தாமதமாகுது. நாம் செய்ய வேண்டிய வேலைகளை முழுசாக செஞ்சு முடிய மாட்டேங்குது. நாம் வாக்கு கொடுத்த இடத்துல, நாம் கொடுக்க வேண்டிய இடத்துல சரியான டயத்தில் கொடுக்க முடிய மாட்டேங்குது. இதனால் மன சஞ்சலங்கள் ஏற்படும், நம்பிக்கை நாணயங்கள் பாதிக்கப்பட்டுருமா அப்படிங்கிற ஒரு சில மன அழுத்தங்கள் உருவாகக்கூடிய அளவுக்கு மேசராசி அன்பர்களுக்கு சமீப காலத்தில் உருவாகிட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாதுங்க, உடல் ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட ரீதியில் கூட பார்த்தோம்னா எப்படி இருக்குதுனாங்க, நாம் நான் தான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா அது எக்காரத்தோடு முடிச்சிருவீங்க. அது லாபமோ நஷ்டமோ என்னானாலும் சரி பார்த்துருவோங்கிற அளவுக்கு சக்ஸஸ் பண்ணக்கூடியவங்க தான். ஆனால் இப்போது சமீப காலகட்டத்தில் பார்த்தோம்னா ஒரு விஷயத்தை ஒரு வேலை எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா, செய்யலாமா செய்யக்கூடாதா, செய்தால் சரியாக இருக்குமா தப்பாக இருக்குமா, ஏன் இந்த பதட்டம் வருதுன்னா எதை தொட்டாலும் பிரச்சனையாக போகுது. 90% ஓகே, 10%ல் பிரேக் ஆகுது. அப்போ என்ன ஆகுது, நம்ம 90% நம்ம ரிஸ்க் எடுத்த முயற்சிகள் அப்படியே அது செய்ய முடியாத அளவுக்கும் நம்மளுடைய உழைப்பும் பணமும் விரயங்கள் ஆகிற அளவுக்கும் ஆகுதுங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிற போது தெளிவான ஒரு முடிவுகள் எடுக்க முடிய மாட்டேங்குது. செய்கிற விஷயத்தையும் சரியாக நம்ம செய்தாலும் யாராவது ஒரு இடையூறுகள்னால கடைசியில் நம்மளுடைய காரியங்கள் அது தாமதமாகிறது, அதனால் மன உளைச்சல்கள் ஏற்படுறதும் இந்த மாதிரி ஒரு சிரமங்களை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அதற்கு காரணம் பார்த்தோம்னா 12ஆம் பாவத்தில் இருந்த சனி பகவானால் 7.5 சனிங்கிற ஸ்தானத்தையும் பாதிக்கப்பட்டு கடந்த காலத்தில் பார்த்தோன்னா 3ஆம் இடத்துல குரு பகவானும் பலவீனம் அடைஞ்சதுனால இந்த ஒரு 1.5 வருஷ காலகட்டத்தில் நம்ம இது வரைக்கும் என்ன செய்தோம்னு பார்த்தோம்னா தேவையில்லாத கடனாக இருக்கும், இல்லையா இருந்த வேலை போயிருக்கும், இல்லையா குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாச்சு. ஆனால் உண்மையை சொல்ல போனோம்னா இது நீங்கள் காரணமாகவே இருக்க மாட்டீங்க. இது 3வது நபர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்துருப்பாங்க, அல்லது நாம் சரியாக பண்ணினாலும் நம்மளை குற்றங்கள் சொல்லியிருப்பாங்க, குறைகள் சொல்லியிருப்பாங்க. இதனால் நம்ம கோபத்தினால அந்த இடத்த விட்டு வெளியே வர வேண்டிய சூழ்நிலைகள். சிலரில் பார்த்தோம்னா வெளியூர் போனேங்க, வெளிநாடு போனேன், எத்தனையோ நான் சாதித்து நல்லா போயிட்டு இருந்த லைஃப் இப்போ பார்த்தோம்னா பிரச்சனை மேலே பிரச்சனை, அடி மேலே அடி கொடுத்து இன்றைக்கி எப்படி சமாளிக்கிறதுங்கிறது ஒரு குழப்பத்தோடு நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேங்க அப்படின்னு சொல்கிறவங்க தான் மேசராசிக்காரர் அதிகமாக இருப்பீங்க. காரணம் என்னென்னா சில பலவீனமான ஒரு சூழ்நிலை கிரக பயிற்சிகளால் பாதிப்புகள் அடைஞ்சாலும் ராகு 11ஆம் பாவகத்திலையும் 5ஆம் இடத்தில் கேது பகவானும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் இருக்கிறதுனால கேதுங்கிறது ஞானக்காரகன்,
மோட்சக்காரகன், நம்மளுடைய ஆழ்ந்த சிந்தனையை தூண்டி விடக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டவர். அப்படின்பதனால இந்த 100 நாட்கள் கண்டிப்பாக சொல்ல போனோம்னா, திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் டிலே ஆச்சு, சில பிரச்சனைகள் போயிட்டே இருக்குது, பொண்ணு அமைஞ்சா மாப்பிள்ளைக்கு சரியா பொருத்தங்கள் இல்லை, ஏதோ ஒரு தாமதம், அப்படியேப்பட்டவங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அமையப் போகுது. பொருளாதார வளர்ச்சி அடைய போகுது. வெளிநாடு தூர பிரயாணங்கள் போகணும்ன்ட்டு கடந்த காலத்தில் முயற்சிகள் எடுத்தவங்க எல்லாம் பிரேக் ஆகி போச்சுங்க. தடை தாமதமாகவே இருந்துட்டு இருக்குதுங்க. நான் எதாவது பண்ண முடியுமா அப்படின்னு ஏக்கத்தில் இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு நிச்சயமா வாழ்வாதாரத்தை நீங்க ஒரு சீரமைப்பு சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த ராகு கேது பகவானுடைய அருள் உங்களுக்கு முழுமையா இருக்க போகுதுங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது 5ஆம் பாவகத்தில் அதாவது கேது பகவான் சூரியனோட வீட்டில் சஞ்சாரம் பண்ணுறதுனாலையும், லாபஸ்தானாதிபதி அதாவது ராகு பகவான் சனி பகவானுடைய வீட்டில் சஞ்சாரம் பண்ணுறதுனாலையும், நீங்கள் அதாவது ஒரு மலை சார்ந்த இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜீவ சமாதிகளுக்கு, சரிங்களா, சித்தர்கள் வழிபாடு ஆச்சுங்களா, ஒரு அமைதியான நாட்களில், ஒரு வியாழக்கிழமை நாட்டில் கண்டிப்பாக நீங்கள் போய் சித்தர்களுடைய வழிபாடு நீங்கள் செய்துட்டு வாங்க. ஒரு 5 வாரத்தை இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். மனசில் இருக்கக்கூடிய சில குழப்பங்களும் நீங்கும். மனதில் ஒரு தைரியம் நிச்சயமாக உருவாகும். கடந்த காலத்தில் எடுத்த முயற்சிகள் தோல்வி அடைஞ்சதே, அது இந்த நேரத்தில் நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அது வீடு கட்டுற விஷயமா இருக்கட்டும், திருமணம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையில் சில குழப்பங்கள் போகக்கூடிய விஷயம் சரிபடுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாகும். சித்தர் வழிபாடு செய்யுங்க மேசராசி அன்பர்களே. நிச்சயமாக உங்களுடைய இந்த கடைசி கட்டம் இந்த ஒரு 3 மாதத்தில் உங்களுக்கு டிசம்பர் 5ஆம் தேதிங்க, சரிங்களா, அதுக்குள்ளே எத்தனையோ ஒரு நல்ல விஷயங்கள் நீங்கள் சக்ஸஸ் பண்ண போகிறீங்க. கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய ராகு கேதுவுடைய தன்மை நிலைப்பாடு சிறப்பான ஒரு அமோகமான ஒரு பிரம்மாண்டத்தை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த 3 மாத காலம் இருக்க போகுதுங்க, சரிங்களா. அதே சமயத்தில் இப்போ நான் சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார அடிப்படையில், அதாவது உங்களுடைய ராசியின் அடிப்படையில் நம்ம பலன்களை சொல்லியிருக்கிறோம். ஆனால் ராசிங்கிறது சந்திரன், நம்மளுடைய மதி ஆச்சுங்களா, நம்மளுடைய எண்ணம் சிந்தனை பொறுத்து. அதே சமயம் லக்னம் அப்படின்னா நம்மளுடைய அதாவது உயிர், சரிங்களா. அதாவது அந்த லக்னம் தான் ஒருத்தருடைய ஸ்தான பலங்களை, அதாவது எந்தெந்த பாவகங்களில் எந்தெந்த கிரகங்கள் சஞ்சாரம் பண்ணுது, தசாபுத்தி பிறந்த காலகட்டத்திலிருந்து இப்போ என்ன தசாபுத்திகள் நடக்குது, அதனுடைய அந்தரம் என்ன, சூட்சுமம் என்ன அப்படிங்கிறது முழுமையான பலன்களை நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயமே பிறப்பு ஜனன ஜாதகம் தாங்க, சரிங்களா. ஏன்னா ஜனன ஜாதகத்தில் பார்த்தோம்னா சிலருக்கு ரொம்ப யோகங்கள் இருக்குது. இதே ராகு கேது பிரம்மாண்டமான யோகங்களையும் கொடுக்கும், சில தோஷங்களையும் கொடுக்கும். அப்போது நம்ம பிறப்பு ஜனன ஜாதகத்தை தானே பார்த்துக்கணுங்க. அதனால் இது வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் எங்கேயும் பார்க்காமல் இருந்து, ஒருவேளை நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் இது 3 மட்டும் நீங்கள் தெரியப்படுத்துங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு மேன்மையான காலகட்டம் இருக்க போகுதுங்கிறது உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. மேசராசி அன்பர்களுடைய இனி வரக்கூடிய காலம் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஒரு அருமையான காலமாக அமையணுங்கிற ஒரு வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.